வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ட்ரும் சமையல் சேனலில் நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவையான குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃப்ளஃபி ஆம்லேட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஃப்ளஃபி ஆம்லேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். முட்டையோட எல்லோ வந்து தனியாக எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒயிட்டை வந்து தனியாக இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. இந்த ஆம்லேட்டோட முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டு தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆனியன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து கேரட் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லோவை மட்டும் தனியாக வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பீட்டர் இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லோ மட்டும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா பீட் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான க்ரீமி பேஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஒயிட்டை வந்து நம்ம தனியாக பீட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வரும், அந்தளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் நம்ம பீட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு நல்ல நுரையாக வர மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி வரணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எல்லோவையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்மளோட தேவையான அளவு சால்ட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சோண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் லீஃப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் இது இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபுல் பேனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து இந்த ஆம்லேட்டை வந்து திருப்ப முடியும். ஸோ இப்போது இந்த பட்டர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆம்லேட் மிக்சரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பாஞ்சியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நுரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஸோ இப்போ இது நல்லா வெந்து வரும்போது இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு ஓரமாக சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பட்டரை சேர்த்து விடுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும். ஸோ இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இதோட பாட்டமில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் உடஞ்சிரும் சீக்கிரம். ஸோ லைட்டாக அதோட பாட்டமில் நீங்கள் வந்து இந்த கரண்டி வச்சு லைட்டாக இப்படி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக மூவ் ஆகும். எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம மேலே லைட்டாக வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் லீஃப் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் இது வந்து டாப்பிங்ஸ் மாதிரி மேலே சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்புறம் லைட்டாக சால்ட், பெப்பர் சேர்த்திங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து நான் பெப்பர் சேர்க்கல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே திருப்பி போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒரு பன் மாதிரி வரும். இது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறனால இன்னொரு சைடு நல்லாவே வெந்துடும். ஸோ ரெண்டு சைடும் நல்லா வேகிற அளவுக்கு இந்த மாதிரி திருப்பிக்கங்க. ஸோ நம்மளோட சுவையான ஃப்ளஃபி ஆம்லேட் ரெடி. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆம்லேட்டை இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன்.
ரெகுலர் ஆம்லேட்டை விட இந்த ஃப்ளஃபி ஆம்லேட் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். ஸ்பாஞ்சி ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும், ஒரு பிரெட் மாதிரி இருக்கும். நான் இங்கே ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களோட ரெகுலர் ரெசிபி வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் என்ட்ரும் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ.